MGM Healthcare Mallaradiyar, we warmly welcome you all to our today's press conference on the successful video-assisted thoracoscopic surgery (VATS) performed on a one-year-old child with bronchopulmonary sequestration. I warmly welcome Dr. Kalpana Athai ma'am, who is our medical superintendent, to deliver the welcome message. Good afternoon to one and all who are present here. We warmly welcome everybody today from MGM Mallar Healthcare Adayar, and this is a press conference to celebrate innovative procedure which is done by our pediatric surgical team, and very aptly supported by our senior anesthetic team and our ICU team. So we have all our doctors here. I would like to introduce Dr. Karpaga Vinayagam sir, who is our senior consultant pediatric surgeon, who has done this PATS procedure, which is a video-assisted thoracoscopic procedure on a one-year-old infant. We have with us Dr. G. Prabhakaran sir, who is our HOD, pediatric department, and we have with us Dr. Vidya Mohanram madam, our senior anesthetic HOD, and Dr. Arun from the NICU, and to invite all the doctors to talk to you about it. And doing more better, as our motto says, we would like to do more better. And I would also like to let you all know that our neonatal intensive care unit, which is now functioning in a level 3 NICU. So I would like to bring that on paper as well. ஸோ இந்த கேஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு ஒரு வயசு பெண் குழந்தைக்கு கர்ப்ப காலத்தில், அதாவது அம்மாவோட கருப்பையில் இருந்ததுலேருந்து நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்கோம். ஒரு 5 months ஸ்கேன். அப்போது அந்த கர்ப்பகால ஸ்கேனில் நெஞ்சு பகுதியில் லெஃப்ட் லோவர் லோப், அதாவது லெஃப்ட் சைடு லங்கோட அடிப்பாகத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு நான் ஃபங்க்ஷனிங், அதாவது செயல்படாத இன்னொரு லங் டிஷ்யூ டெவலப் ஆயிருக்குன்னு தெரிய வந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நம்ம உடம்புல மேஜர் இரத்த குழாய், அயோட்டான்னு சொல்லுவோம், அதுதான் மேஜர் இரத்த குழாய். அதுலேருந்து ஒரு பிளட் சப்ளை அந்த நான் ஃபங்க்ஷனிங் லங் டிஷ்யூ, செயல்படாத டிஷ்யூக்கு போய் பிளட் சப்ளை பண்ணிட்டு இருந்தது. ஸோ இதை ஒரு 5 months ஸ்கேன்லேயே அறியப்பட்டது. ஆனால் பேபி நம்ம சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் பிரபாகரன் கீழே கான்ஸ்டண்ட்டாக ரிவ்யூவில் இருந்தாங்க. ஏன்னா ஒன்று குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். ஸோ அவர்கிட்ட ரிவ்யூவில் இருந்து நார்மல் டெலிவரி வரைக்கும் அதுக்கப்புறம் பிறந்த பிறகு சார் என்கிட்ட அனுப்பிச்சு இதை ஃபாலோ அப்பில் வச்சுக்க சொன்னாங்க. ஸோ பிறந்த உடனே என்னென்ன கோளாறுகள் ஏற்படலாம், NICU கேர்லேயும் இருந்தது, ICU கேர்லேயும் இருந்தது. டாக்டர் அருணும் பார்த்துருந்தாரு. ஸோ அப்போ என்னென்ன ஏற்படலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது நிமோனியா மாதிரி பிரச்சனைகள், அடிக்கடி நெஞ்சில் சளி பிடிக்கிற பிரச்சனைகள் வரலாம். சம்டைம்ஸ் அந்த இதுக்குள்ளார அந்த செயல்படாத டிஷ்யூல இருந்து ப்ளீடிங் ஆகி அது குழந்தையோட உயிருக்கு ஆபத்தாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இன்னொன்று நிறைய ரத்த ஓட்டம் இந்த பக்கமும் வர்றதுனால கார்டியாக் ஃபெயிலியர், அதாவது இருதயமும் செயலிழந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இல்லைன்ற மாதிரி நம்ம மானிட்டர் பண்ணி குழந்தை ஒரு 6 months வந்த பிறகு ஒரு பெரிய சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு எந்த லெவலில் அஃபெக்ட் ஆகிருக்கு, அதாவது லெஃப்ட் லோவர் லோபை அஃபெக்ட் ஆகிருக்குன்றத அதோட பிளட் சப்ளை, மெயினாக அந்த அயோட்டான்னு சொன்ன பிளட் சப்ளையை அதையும் கண்டறியப்பட்டு பேபியை நல்ல ஒரு ஹெல்த்தி கண்டிஷனுக்கு கொண்டு ஒரு வயசுல ஆப்ரேட் பண்ணலான்ட்டு முடிவெடுத்தப்ப என்ன ஆயிருக்கு, ஏன் நம்ம தொரக்கோஸ்கோபிக், அதாவது வேட்ஸ் லோபெக்டமின்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரியும், வயிற்றுல சிறு துளை போட்டு ஆப்ரேஷன் பண்ணுவோம், லாப்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெஞ்சில் பண்றது
அதே லாப்ரோஸ்கோபி முறை தான், பட் நெஞ்சில் பண்ணுறதுனால தொரக்கோஸ்கோபிக் அசிஸ்டட் thoracic சர்ஜரி அப்படின்னு சொல்றது, வேட்ஸ் வீடியோ அசிஸ்டட் தொரக்கோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஏன் வந்து ஒரு வயசுல வந்து இவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, இது வந்து ஒரு வயசு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு பகுதி வந்து ரொம்ப சின்னது, ரொம்ப சின்னது. நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். உள்ளார வந்து நார்மலா லங்ஸ் வந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கும். ஆனா குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன நெஞ்சுக்கூடு. அதுக்குள்ளார வந்து ஒரு 4 இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு ஆப்ரேஷன் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப கடினமான ஒரு இது. ஸோ இதோட சேலஞ்சே வந்து யாரும் பண்ணாததை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு நியூ இன்னோவேஷன், ஒரு மைல்ஸ்டோன் கிரியேட் பண்ணணும் அப்படின்றப்ப நாங்கள் வந்து இதை வந்து தேர்ந்தெடுத்தோம். கன்வென்ஷனலா இது வந்து ஓப்பன் சர்ஜரியும் பண்ணலாம், பட் ஓப்பன் சர்ஜரி பண்ணீங்கன்னா நெஞ்ச பிளந்து அது ஒரு பெரிய தழும்பை உண்டாக்கி பிளந்து குழந்தைக்கு வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வந்து பெயின், ரெக்கவரி பீரியடு எல்லாமே ப்ரொலாங் ஆகும். ஆனால் அதே இது லாப்ரோஸ்கோப்பியில் த்ரொக்கோஸ்கோப்பியில் பண்ணுறப்ப பெயின் கம்மி, ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்டர். அதனால இதை வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஒரு 4 துளைகள் 5 மில்லிமீட்டர் 5 மில்லிமீட்டர் தான், ஒவ்வொரு துளையும் 5 மில்லிமீட்டர் தான். அதில் உள்ளார வந்து நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லாப்ரோஸ்கோபிக் கருவிகளை வந்து உள்ளார போட்டு மெயினாக ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிளட் வெசல் வந்து அயோட்டால இருந்து வர பிளட் வெசலை வந்து நம்ம வந்து கிளிப் பண்ணி அதை பிளாக் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதுதான் ரொம்ப சேலஞ்சிங். இல்லாட்டி கொஞ்சம் விட்டாலும் அது வந்து உள்ளார இழுத்து ஃபுல்லாக ப்ளீடிங் ஆகி கேட்டஸ்ட்ரோஃபி, அதாவது லைஃப் த்ரெட்டனிங்காக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. One single point which was not revealed yet, told to you all. ரொம்ப விளக்கமாக சுருக்கமாக நல்லா சொன்னார் கற்பக விநாயகம். இதில் சக்ஸஸ் அடைந்ததுக்கு காரணம், முக்கியமான காரணம், இன் எனி ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன் ஃபேமிலி கோஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுவும் குழந்தை நல மருத்துவத்தில் தாய் தந்தை அவங்களுடைய கோஆப்ரேஷன் இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய சேலஞ்ச் ஆகிடும், ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த கேஸில் மிஸ்டர் ஆமட் அண்ட் மிஸ்ஸஸ் ஆமட் வந்து மருத்துவர், 2 பேரும் நம்ம பிரசவமாக இருக்கும்போதே நான் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். அப்பத்துலேருந்து இந்த ஆப்ரேஷன் வரைக்கும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அது ரொம்ப ஈஸியாக போச்சு எங்களுக்கு. அந்த ஸோ ஃபேமிலி கோஆப்ரேஷன், பேரண்டல் கோஆப்ரேஷன் was the success for the management. I thank Mr. Ahmed for it. I think first in Chennai for a 1-year-old. For a 1-year-old or an infant, it is first in Chennai. It's a major milestone what we have achieved. நான் டாக்டர் கற்பக விநாயகம், எம்ஜிஎம் மலர் ஹாஸ்பிட்டலில் வந்து சீனியர் கன்சல்டன்ட் பீடியாட்ரிக் சர்ஜனாக இருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு வயது குழந்தை நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு கண்டிஷன் கர்ப்ப காலத்திலேருந்தே கண்டறியப்பட்டு ப்ரோங்கோபல்மனரி சீக்வஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். அதாவது செயல்படாத ஒரு லங் டிஷ்யூ வந்து லெஃப்ட் லோவர் லோப் ஆஃப் லங்கில் வந்து டெவலப் ஆகிருந்தது. அதை வந்து கர்ப்ப காலத்திலேருந்து நம்ம கண்டறியப்பட்டு அதை கான்ஸ்டன்ட் மானிட்டரிங்கில் கொண்டு வந்து ஒரு வயசில் வந்து ஒரு சிறப்பான முறையில் கன்வென்ஷனல் ஓப்பன் சர்ஜரி பண்ணாமல் நம்ம வந்து வேட்ஸ்ன்றது வீடியோ அசிஸ்டட் தொரக்கோஸ்கோபிக் சர்ஜரி, அதன் மூலமாக வந்து அந்த செயல்படாத லங் டிஷ்யூவை வந்து நம்ம வந்து நீக்கியிருக்கோம். கூடவே வந்து அந்த லங் டிஷ்யூக்கு ஒரு மேஜர் பிளட் சப்ளை, நம்ம அயோட்டான்னு சொல்லுவோம், அதிலிருந்து போகக்கூடிய பிளட் சப்ளையும் கட் பண்ணி டோட்டலாக அந்த லங் டிஷ்யூ வந்து எடுத்து குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல முறையில் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு நல்லபடியாக அனுப்பிச்சிருக்கோம். இதோட சேலஞ்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வயசு குழந்தைக்கு வந்து நெஞ்சுக்கூடு வந்து ரொம்ப சின்னது. ஸோ அந்த சின்ன நெஞ்சுக்கூடில் சிறு துளை போட்டு அதுக்குள்ளார இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது குவைட் சேலஞ்சிங். ரெண்டாவது வந்து அனஸ்தீசியா சேலஞ்சஸ். அனஸ்தட்டிஸ்ட் வந்து டாக்டர் வித்யா மோகன் ராம் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தனால அவங்களால சிறப்பாக இந்த ஆப்ரேஷனை பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி இது ஒரு ஃபர்ஸ்ட் milestone in Chennai where we have operated on a 1-year-old child for a VATS surgery வந்து பண்ணியிருக்கோம்.
போஸ்ட் ஆப்ரேட்டிவா இந்த சைல்டு வந்து ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுவாங்க, நல்லா விளையாடுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க, ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணி அடல்ட்ஹுட் வரைக்கும் ஷீ கேன் மேக் அ குட் ப்ராக்ரஸ். வேற எந்த சேலஞ்சஸும் கிடையாது போஸ்ட் ஆப்ரேட்டிவா. ஒன் சர்ஜரி பண்ணி இதை ரிமூவ் பண்ணனால வேற இந்த லங் டிஷ்யூ வந்து அடுத்த நார்மல் லங் டிஷ்யூ வந்து இதை காம்பன்சேட் பண்ணி நார்மலாக வளருவாங்க. ஸோ அடல்ட்டில் கோஆப்ரேஷன் எதிர்பார்க்கலாம், பட் பேபிஸில் கண்டிப்பாக கோஆப்ரேஷன் எதிர்பார்க்க முடியாது. பட் அந்த கம்ஃபர்ட் லெவலில் வந்து அவங்க பேரண்ட்ஸு ஸ்டாஃப்ஸு இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் கொடுத்தனால இது வந்து சாத்தியமாக இருந்தது. நார்மல் டயட், நோ ஃபர்தர் மெடிகேஷன்ஸ் எதுவும் தேவையில்லை, நார்மல் டயட் இருந்தாலே போதுமான. மெசேஜ் டு த எக்ஸ்பெக்டட் மதர்ஸ், எஸ் இது வந்து ஒரு 2% ஆஃப் பாப்புலேஷனில் இருக்குது, இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. பட் ஒன்ஸ் டயக்னோஸ்டு, அதாவது கர்ப்ப காலத்திலேயே இது கண்டறியக்கூடிய பிரச்சனைகள்ன்றதுனால ஒன்ஸ் டயக்னோஸ்னா நம்ம வந்து பயப்பட வேண்டாம். ஒரு ஃபாலோஅப்பில் இருந்து நார்மலாக ஒரு இந்த வேக்ஸ் ப்ரொசீஜரை வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். எஸ், இட் இஸ் கவர்ட் அண்டர் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ். இந்த அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஸ்டே வந்து லெஸ், பெயின் லெஸ், ஆக்டிவிட்டி வந்து ரிட்டர்ன் டு ஆக்டிவிட்டி early, scar is very minimal.